சரவணனும், மயிலும் இன்னைக்கு 3ஆவது நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறதா இருக்காங்க. சொல்லப்போனா மயிலு ரொம்பவுமே ஜாலியா இருக்காங்க. ஏன்னா, சரவணன் மயிலுக்கு புடிச்ச மாரி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஆனா, மயிலு சும்மா இல்லாம அவங்க அம்மா ஏற்கனவே சொன்னாங்க. ஆனா, அதையும் கேட்காம சரவணன்ட்ட போயிட்டு, "உங்களுக்கு உண்மைய மறைச்சா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, அது மூலியமா சரவணன் குடுத்த எக்ஸ்பிரஷனால மயிலு ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அது மயிலுக்கு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டா போயிடுச்சு. என்னதான் சரவணன் மயில ஆசாசியா பார்த்துக்கிட்டாலும், எனக்கு ஒரு பொய் சொன்னது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா நான் யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சொன்னது மயிலுக்கு ரொம்பவுமே பார்த்தோம்னா, ஒரு பயத்த உண்டு பண்ணியிருக்கு. நாம ஒரு வேள தப்பு பண்ணதெல்லாம் சரவண மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, மாமா நம்மள விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி நம்ம அம்மாட்ட கால் பண்ணி பேசுவோம்ன்னு சொல்லிட்டு, சரவணன் வெளியில சாப்பாடு வாங்க போன நேரம் பார்த்து, மயிலு அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு மயிலு அவங்க அம்மாட்ட பேசுறாங்க. "என்னடி என்ன பண்ற? கிளம்பிட்டீங்களா 2 பேரும்?" அப்படின்னு கேட்க, "இல்லம்மா, இங்க தான் ரூம்ல இருக்கேன். மாமா சாப்பாடு வாங்க போயிருக்காரு. நான் ரூம்ல உட்காந்துருக்கேன்ம்மா." "ஏன்டி ஏன் ஒரு மாரி சோகமா பேசுற? என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "இல்லம்மா, நீ சொன்ன மாரிலாம் பண்ணுனேன். மாமாவும் நம்ம வழிக்கெல்லாம் வந்தாரு. நம்ம கூட நான் சொல்றது தான் கேட்குறாரு. அப்புறம் என்ன மயிலு? அப்புறம் என்ன கவலையே விடு. எந்த பிரச்சனை இருந்தாலும் மாப்பிள உன் பக்கம் இருப்பாரு." "இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான்ம்மா. ஆனா எனக்கு மாமா மேல ஒரு டவுட் வந்துருச்சும்மா இப்போ." "என்னடி? என்ன பிரச்சனை?" இல்லம்மா, நீ சொன்னத கேட்காம நேத்தி நான் மாமாட்ட நைட்டு பேசிட்டு இருக்கும்போது, அந்த விஷயத்த பத்தி கேட்டேம்மா. "எந்த விஷயத்த பத்தி கேட்ட? என்ன பண்ண? என்னத்த உளறி வச்ச?" "இல்ல, மாமாட்ட கேட்டேன் இது மாரி, உங்களுக்கு உண்மைய மறைச்சாலோ, பொய் சொன்னாலோ என்ன பண்ணுவீங்க? கோவம் வருமா?" அப்படி மாரி கேட்டேன். "எதுக்குடி இப்ப இந்த கேள்விய போய் அந்த ஆள்ட்ட கேட்ட? என்ன சொன்னாரு மாப்பிள அதுக்கு?" "அவரு அதுக்கு பயங்கரமா கோவப்பட்டாரும்மா. ஏன் அப்படின்னா, அவருக்கு எப்போதுமே பொய் சொல்ல தெரியாதாம். ஆனா பொய் சொல்றது யாராவது சொன்னாங்க அப்படின்னா, அவங்கள மன்னிக்கவே மாட்டாராம். பயங்கரமா கொந்தளிச்சு பேசினாருமா. நானும் அத சும்மா விளையாட்டு தான் மாமா பேசினேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். திரும்ப காலையில எழுந்துச்சு உட்காந்து அதே கேள்வி கேட்கிறாருமா அவரு. "எதுக்கு நைட்டு நீ அப்படி சொன்ன மயிலு? என்ன பிரச்சனை? என்ட்ட தான் மறைக்கிறியா? இல்லைனா பொய் சொல்றியான்னு?" கேட்குறாருமா. எனக்கு அப்போதைக்கு என்ன சொல்றதுன்னு தெரில. அவர பொறுத்தவரைக்கும் பொய் சொல்றதெல்லாம் துரோகம் பண்ற மாரியாம். அப்படி எனக்கு துரோகம் யாராவது பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்கள திரும்ப என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நெனப்பேன். அப்படி இப்படின்னு பேசுறாருமா. எனக்கு அத நெனைக்கும்போது ரொம்ப பயமா இருக்குமா. எங்க ஒரு வேள நாம பண்ண திருட்டுத்தனம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கயேன், அதுக்கு பிறகு என்ன ஏத்துப்பாரா? ஏத்துக்க மாட்டாரான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தேவையில்லாம நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதும்மா. அவர்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம் போல தோணுதும்மா. அப்படின்ற மாரி மயிலு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதுக்கு அந்த பக்கம் பாக்கியம், "ஏன்டி மயிலு, உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் சொல்ற மாரி நீ செஞ்சுட்ட அப்படின்னா மாப்பிள அது பிறகு உன் கண்ட்ரோல்ல உன் கைக்குள்ள தான் இருப்பாரு. அதுக்கு பிறகு அவங்க குடும்பமே எதிர்த்தாலும் சரி, அவரு கண்டிப்பா மயில் கூட தான் நான் வாழ்வேன்னு சொல்லி உன் கூட தான் வருவாரு. அப்படி பிரச்சனை வந்தாலும் உன்ன விட்டு பிரிஞ்சு போக மாட்டாரு. அவங்கள விட்டு உன் கூட பிரிஞ்சு வந்துருவாரு. அது வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்ல இருந்து இருக்க போறீங்க. அவ்வளோதான்டி. இதுக்கு போய் ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஃப்ரீயா விடு மயிலு. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நான் சொல்ற மாரி அப்பப்போ மாப்பிள்ளைய தட்டி வச்சுட்டே இரு. உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும்." அப்படிங்கிற மாரி பாக்கியம் இந்த பக்கம் சொல்றாங்க. மயிலு அதுக்கு, "ஆமாம்மா, நீ சொல்ற மாரி தான் செஞ்சுட்டு இருக்கேம்மா. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும்மா. நம்ம பண்றது இந்த விஷயம்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கயேன், தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கும்மா." அப்படிங்கிற மாரி மயில் சொல்றாங்க. "அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது மயிலு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி பாக்கியம் சொல்ல, அப்புறம் பார்த்தா டக்குன்னு நம்ம சரவணா உள்ள வராரு. வந்த உடனே டக்குன்னு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. "என்ன மயிலு? என்ன ஃபோன டக்குன்னு கட் பண்ணிட்ட?" "இல்ல மாமா, ராங் கால் சொன்னேன்ல, ராங் கால் வந்துச்சு. அதான் ஃபோன கட் பண்ணிட்டேன்ம்மா." அப்படின்னு சொல்ல, "சரி மயிலு, வா சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதோட சரவணா சொல்றாரு, "சரி மயிலு, சாப்பிட்டுட்டு வெளில எங்கனா போயிட்டு வரணும்னா போயிட்டு வந்துட்டு, நாம ஊருக்கு கிளம்பலாம். மணி ஆச்சு. எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க." அப்படின்னு சொல்ல, சரிங்க மாமா, போயிட்டு வரலாம் மாமான்னு சொல்லி வந்து சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம, "மாமா, இந்த ஃபோட்டோஸ்லாம் குரூப்ல அனுப்பும்போது நான் எல்லா ஃபோட்டோவும் அனுப்பிச்சுட்டேன் மாமா, தெரியாத்தனமா." "என்ன ஃபோட்டோ சொல்ற?" "இல்ல, நம்ப இங்க உட்காந்து எடுத்தோம்ல, அந்த சேர்ந்திருக்கிற ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோயும் அனுப்பிச்சுட்டேன். எல்லாம் தப்பா நெனச்சிருப்பாங்கன்னு தெரியல மாமா." அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க மயிலு. இதுல என்ன இருக்கு? உனக்கு புடிச்ச ஃபோட்டோவ நீ அனுப்பிச்சு விட்ட. அவ்வளோதானே." அப்படிங்கிற மாரி சரவணனும், மயிலும் பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு சரவணனும், மயிலும் 2 பேருமே சேர்ந்து வெளில போறாங்க. வெளில அவங்களுக்கு புடிச்ச இடத்தலாம் சுத்தி பார்க்குறாங்க. சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போதே, அங்க ஒரு சண்டை நடக்குது. அத பார்த்த உடனே சரவணன் சொல்றாரு, "இப்படிதான் தேவையில்லாம வந்து அங்கங்க அடிச்சுப்பாங்க. அப்புறம் சேர்ந்துப்பாங்க. அந்த பக்கம் நம்ம போக வேணாம் மயிலு. வா, நம்ம இந்த சைடு போலான்னு" சொல்லிட்டு சரவணனும், மயிலும் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கலாம் சுத்தி பார்த்து முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு, "மயிலு, நம்ம கிளம்பலாமான்னு?" கேட்குறாரு சரவணன். "இருங்க மாமா, போலாம் மாமா. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் மாமா." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மயிலு, இந்த ரூம விட்டு வரத்துக்கு உனக்கு விருப்பமே இல்லையா?" "ஆமா மாமா.
ஆனால் ரூமோட ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல மாமா, ரூமோட ப்ரைஸ் மட்டும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் 2 நாள் கூட இங்க இருந்துட்டு போலாம்." அப்படிங்கிற மாரி மயிலு சொல்றாங்க. சரவணன் உடனே, "ஏன் மயிலு எப்ப பார்த்தாலும் அதையே பத்தி பேசிட்டு இருக்க? நீ என்ன தெரிஞ்சு பண்ணியா? இல்ல வேணும்னு பண்ணியா? தெரியாம பண்ண தப்பு தானே அது. அத ஏன் திரும்ப திரும்ப நீ அதையே யோசிச்சுட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மயிலு. ஃப்ரீயா விடு. அத பத்திலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு சரவணன் குளிக்க போயிடுறாரு. குளிக்க போற கேப்ல தான் டக்குன்னு அவங்க அம்மா கால் பண்றாங்க. உடனே மயில் எடுத்து பேசுறா. "ஸோ என்னம்மா என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, இப்பதாம்மா ரூமுக்கு வந்தோம். அவர் குளிக்க போயிருக்காரு. அவர் குளிச்சுட்டு வந்தோனே கிளம்ப வேண்டியதாம்மா." "சரி, சரி மயிலு. பார்த்து கிளம்பு. திரும்ப மாப்பிள அத பத்தி கேட்டாரு அப்படின்னா, சும்மாதாங்க கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுரு. வாய கீட்டு ஓலை தொலைச்சிறாதடி. தொலைச்சிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கை இப்போதைக்கு இருக்காது. ஸோ நான் சொல்ற மாரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம சொல்றதெல்லாம் கேட்டா தான் மாப்பிள நம்ம வழிக்கு வருவாரு." அப்படிங்கிற மாரி சொல்ல, மயிலும் உடனே, சரிம்மா. சொல்லிடுறேம்மா அதே மாரி." அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "மயிலு நீ பார்த்து போகணும் ஊருக்கு. ஊருக்கு போன உடனே இந்த ஹோட்டல் மேட்டர பத்திலாம் யார்ட்டயும் எதுவும் பேசிக்காத. நீ பாட்டுக்கு போயிட்டு ஏதாவது சொல்றாங்கன்னு சொல்லி வாய விட்டுறாத. இந்த மீனா, ராஜு ஏதாவது உன் வாய புடுங்குவாங்க. வாய விட்ட அப்படின்னா, அது உன் மேல மிகப்பெரிய களங்கத்த ஏற்படுத்திடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இத பத்தி யார்ட்டயும் பேசிக்காம இருக்கிறது தான் நல்லது. புரியுதா?" சரிங்கம்மா. இருந்தாலும் அதுங்க சும்மாவே இருக்காதுங்களே. ஏதாவது சொல்லி என்ன மாட்டி விட தான் ட்ரை பண்ணுவாங்க. நான் பார்த்துக்கிறேன்ம்மா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு." அப்படின்னு மாரி சொல்றாங்க. "சரிங்கம்மா. எனக்கு இவரு சொன்னதுலேருந்தே அதே திங்கிங்காவே இருக்கும்மா. இது மாரி துரோகம் அப்படிங்கிறாரு. உண்மைய மறைச்சா பிடிக்காதுங்கிறாரு. நாம வேற வயசு, படிப்பு, நம்ம குடும்பம் இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட பொய் சொல்லி வச்சிருக்கோம் இந்த கல்யாணத்துல. என்ன பண்ண போறோன்னு தெரியல போங்கம்மா. எனக்கு பயமா இருக்கு." அப்படிங்கிற மாரி மயிலு பேச டக்குன்னு அப்பதான் சரவணா உள்ள என்டர் ஆகுறாரு. வந்த உடனே, "சரிம்மா" அப்படின்ட்டு வச்சுர்றாங்க. "என்ன மயிலு?" "இல்லைங்க மாமா. ராங் கால் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதான் இப்பதான் சொல்லிட்டு வச்சேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி மயிலு நீ போய் குளிச்சுட்டு வா போன்னு" சொல்லிட்டு சரவணன் ரெடி ஆகுறாரு. அப்போதைக்கு மயிலுக்கு ஃபோன் வருது. மயில் ஃபோன் எடுக்கலாமா? வேணாமா? அப்படி மாரி சரவணன் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆயிடுது. திரும்ப ஃபோன் வருது. சரி சரவணன் எடுக்கலாமான்னு போறாங்க. போனா அப்போதைக்கு ஒரு ஃபோன் வருது. அத உடனே சரவணன் சரி எடுப்போம்ன்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணா உண்மையிலேயே ஏதோ ஒரு பேங்க்லேருந்து கால் பண்றோம். லோன் வேணுமான்னு கேட்குறாங்க. அதான் இது வேணான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இப்படிதான் மயிலுக்கு அடிக்கடி ஃபோன் வந்துட்டே இருக்கு போல. எப்படி மயிலுக்கு மட்டும் இப்படி ஃபோன் வந்துட்டே இருக்கு? ஒரே நம்பரா ரிப்பீட் ஆகுதா? இல்ல வேற ஒரு நம்பர் வருதான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கால் ஹிஸ்டரிய ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணா அப்போ வந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் புது நம்பரா இருக்கு. மத்த நம்பர் எல்லாமே அவங்க அம்மாட்ட தான் பேசியிருக்காங்க மயிலு. அதிலும் குறிப்பா மயிலு அவங்க அம்மாட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு மட்டுமே அவர் சொன்ன 3 வாட்டி மயிலு ராங் கால் மாமா சொன்னது எல்லாமே அவங்க அம்மா நம்பர் தான். இல்லையே! இன்னைக்கு ராங் கால்ன்னு சொல்லி எதுவுமே வரவே இல்ல. ஃபுல்லாவே மயிலு அவங்க அம்மாட்ட மட்டும் தான் பேசுறா. ஆனா நம்ம கேட்கும்போது ராங் கால்ன்னு சொன்னா. எதுக்காக ராங் கால்ன்னு சொன்னா? அவங்க அம்மாட்ட தானே பேசியிருக்கா. அத அவங்க அம்மாட்ட பேசுனே சொல்லியிருக்கலாமே! அப்போ மயில் நம்மள்ட்ட எதுனா மறைக்கிறாளா? அதுவும் இல்லாம நேத்து நைட்டு வேற நம்மள்ட்ட மயிலு ஒரு மாரி பேசுனா. இப்படி இருக்கும்போது, இப்ப அவங்க அம்மாட்ட பேசுறதே நம்மள்ட்ட ராங் கால்ன்னு சொல்லி மறைக்கிறா. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. தப்பா தெரியுது. மயில் எதையும் மறைக்கிற மாரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு சரவணன் யோசிச்சுட்டே இருக்காரு. மயில் அப்பதான் குளிச்சுட்டு வராங்க. "என்னங்க மாமா, கிளம்பாம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? தலைக்குள்ள எதுவும் வலிக்குதா மாமா?" அப்படின்னு கேட்க, உடனே சரவணன், "மயிலு ஒரு நிமிஷம் உன்ட்ட ஒண்ணு கேட்கணும் இங்க வா" அப்படின்னு சொல்ல, "சொல்லுங்க மாமா என்னாச்சு?" "நீ என்கிட்ட எதனா மறைக்கிறியா மயிலு?" அப்படின்னு கேட்க, மயிலுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. குளிச்சுட்டு வந்த மயிலுக்கு ஏசி ரூம்ல குப்புன்னு வேர்க்குது. அத பார்த்தே சரவணன் கண்டுபிடிச்சுறாரு. மயிலு கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணி நம்மள்ட்ட மறைக்கிறாங்கன்னு. "ஏங்க மாமா இப்படி கேட்குறீங்க? என்னாச்சு மாமா?" அப்படின்னு கேட்க, "இல்ல மயிலு, நான் கேட்டது மட்டும் பதில் சொல்லு. நீ என்கிட்ட இந்த வந்த 3 நாள்ல ஏதாவது பொய் சொன்னியா? ஏதாவது என்ட்ட மறைச்சிருக்கியான்னு?" கேட்க, "இல்ல மாமா, நான் எதுவும் மறைக்கலையே" அப்படின்னு சொல்ல, "இல்ல மயிலு, உங்க அம்மா உனக்கு எதுவும் கால் பண்ணாங்களா?" அப்படின்னு கேட்க, "இல்லைங்க மாமா, நேத்து பண்ணாங்க. அவ்வளோதான் மாமா. வேற எதுவும் பண்ணலையே மாமா" அப்படிங்கிறாங்க. ஏன்னா, மயிலுடைய ஃபோன் லாக் போட்டு தான் வச்சிருப்பாங்க. அந்த லாக்க ஓப்பன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாரி மயில் நெனச்சு பேசுறாங்க. ஆனா, மயிலு போன கேப்ல லாக் பண்ணாமலே ஃபோன் வச்சுட்டு போயிட்டாங்க. அத தான் சரவணன் எடுத்து பார்த்துருக்காரு. அப்பதான் சரவணன் சொல்றாங்க, "உன் ஃபோன்ல உங்க அம்மா பண்ணவே இல்லையா மயிலு?" "இல்ல மாமா." "ஏன் மாமா? என்னாச்சு மாமா?" "ஏன் மயிலு என்ட்ட இப்படி பொய் சொல்ற? நீ பண்ணது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? உன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு கூட உங்க அம்மாட்ட 5 வாட்டி பேசியிருக்க. ஆனா, நான் எப்ப கேட்கும்போதெல்லாம் ராங் கால் வருது, ராங் கால் வருதுன்னு சொல்ற. நீ ஏதோ என்ட்ட உண்மைய மறைக்கிற. அதுவும் குறிப்பா உங்க அம்மாவோட சேர்ந்து ஏதோ பண்ற. ஆனா, நீ பண்ற தப்ப மட்டும் நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன் மயிலு. உண்மைய சொல்லு. என்ன தப்பு பண்ண? என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி மயில மிரட்டுறாங்க சரவண. மயிலு முதல்ல மறுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க பண்ண எல்லா ஃப்ராட்த்தனத்தையும் சொல்றாங்க. ஸோ, உங்க அம்மாவோட சேர்ந்துட்டு எங்க குடும்பத்த ஏமாத்திட்ட மயில் நீனு. உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அத அப்படியே கால் பண்ணி பாண்டியன்ட்ட சொல்றாங்க. மயிலு அழுவுறாங்க. "மாமா விட்டுருங்க மாமா. ஏதோ தெரியாம நடந்துருச்சு மாமா.
தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எங்க அம்மா பேச்ச கேட்டு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மாமான்னு சொல்லி மயிலு அழுவுறாங்க. உடனே கால் பண்ணி பாண்டியன்ட்ட பேசின உடனே பாண்டியனும் அங்கேருந்து எல்லாமே கொந்தளிக்கிறாங்க. இத்தன நாள் மயிலு நமக்கு புடிச்ச மாரி நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அவ பண்ண எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாரி சரவணன் பேச, மயிலால ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்பன்னு பார்த்து மயிலுக்கு கால் வருது. மயிலோட அம்மா கால் பண்றாங்க. உடனே கால சரவணன் தான் எடுக்குறாரு. எடுத்த உடனே, "என்ன மாப்பிள கிளம்பிட்டீங்களா? என்ன பண்றா மயில்ன்னு?" கேட்க, "இவ்வளோ நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு மாப்பிள்ளையே கிடையாது. உங்க பொண்ண நீங்களே வச்சுக்கங்க. உங்க பொண்ண வந்து எங்க வீட்லருந்து அழைச்சிட்டு போயிடுங்க." அப்படின்னு சொல்லி பாக்கியத்த கண்டபடி கத்திட்டு சரவணன் ஃபோன் வச்சுறாரு. இங்க மயிலால ஒண்ணுமே பேச முடியல. "நம்ம அம்மாவாலயே நம்ம வாழ்க்கை ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போச்சோ!" அப்படிங்கிற மாரி மயிலு ரொம்பவுமே கண் கலங்கி கதறி அழுவுறாங்க. உடனே சரவணன் மயில அழைச்சுட்டு கிளம்பி நேரா ஊருக்கும் போறாரு. ஸோ அங்க போயி பாண்டி என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுவேன். உன் கூட சேர்ந்து வாழணும்னு நெனச்சா எங்க அப்பா சொல்றது மட்டும் தான். இல்ல அப்டின்னா, நீ உன் பொட்டி பைய எடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்டின்ற மாரி மயில மிரட்டி நம்ம சரவண ஊருக்கு அழைச்சுட்டு போறாரு.